பிரைஸ்லோட் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவனுக்கு மகிமையுண்டாவது. தேவனுடைய பிள்ளைகளே, தேவனுடைய வார்த்தை வெளிப்பட்ட நேரத்தில் தேவனுடைய வார்த்தையிலிருந்து நம்ம அநேக காரியங்கள் கற்றுக்கொள்ள வேண்டும். ஒவ்வொரு நாளும் வேதத்தை வாசிக்கும் போது வேதத்துள்ள வார்த்தைகளை கற்றுக்கொண்டு அவைகளை கொண்டு நம்ம சாட்சியாக மாற வேண்டும். அவைகள்னால ஆசுவாதமாக இருக்க வேண்டும். அவைகளை கொண்டு நாம் எதெல்லாம் மனமாற்றம் இல்லையோ, எதெல்லாம் சரியில்லையோ சரி பண்ணி கொள்ள வேண்டும். கர்த்தருடைய வார்த்தை அதுக்கு தான் கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த வார்த்தைகளை நம்ம கூர்ந்து கவனிக்க வேண்டும். இந்த நாளில் கூட கர்த்தருடைய பிள்ளைகளாக இருக்கணும்னா ஒரு வார்த்தை கவனிப்போம். ரோமர் 13ஆம் அதிகாரத்தில் 12ஆம் வசனத்தை வாசிப்போம். இரவு சென்று போயிற்று, பகல் சமீபமாயிற்று. ஆகையால் அந்தகாரத்தின் கிரியைகளை நாம் தள்ளிவிட்டு ஒளியின் ஆயுதங்களை தரித்து கொள்ள கடவோம். கவனிங்க, இரவு சென்று போயிடுச்சு, பகல் சமீபமாயிடுச்சு. அப்போ இந்த பகல் சமீபமாக இருக்கும்போது அந்த காத்துக்குரியவர்களை நீங்கள் வைத்து கொள்ளக்கூடாது என்று வேதம் அழகாக நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. ஆனால் இந்த பகல் வந்து கூட அந்த காலத்துக்குரியவர்களை ஒரு மனிதன் என்ன பண்ணுறான், வைத்து கொள்ளுறவனாக இருக்கிறான். ஆனால் வேதம் அழகாக சொல்லுது, ஒளியை நீ என்ன பண்ணுமா, தரித்து கொண்டவனாய் மாற வேண்டும், ஒளி உள்ளவனாய் மாற வேண்டும். இந்த ஒளி உள்ளவனிடத்தில் தான் ஒளி வாசம் பண்ணும். அதான் சொல்கிற வேதம் அழகாக சொல்லுது, பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் பரிசுத்தம் உள்ளவனா, நீதி செய்கிறவன் இன்னும் நீதி செய்வான். அப்போ அநியாயம் உள்ளவனை பார்த்து சொல்கிற, அநியாயம் செய்கிறவன் இன்னும் அநியாயம் செய்வான். அப்போ ஒரு மனிதன் பாருங்க, நீ இருளை உன் பக்கத்தில் வைத்து கொண்டால் உன் வாழ்க்கை இருளாக தான் இருக்கும். உன் வாழ்க்கை வெளிச்சமாய் மாற வேண்டும் என்று சொன்னால் நீ என்ன பண்ண வேண்டும், ஒளியை தரித்து கொண்டவனாய் மாற வேண்டும். அப்போ இந்த இருள் என் வாழ்க்கையில் எங்கே இருக்கிறது, எப்படி நான் இருளுக்குள்ளே வாழ்ந்து கொண்டிருக்கேன், எதை நான் வைத்து கொண்டிருக்கேன் என்பதை முதலாவது அறிந்து கொள்ள வேண்டும். அறிந்து கொண்டு உங்கள் வாழ்க்கையில் அப்படிப்பட்ட இருளை விளக்கத்தக்கதாய். எனக்கு தெரிஞ்சால் நான் கூட இப்போ கூட பாருங்கள், ஒரு இடம் இருளாக இருக்குன்னா ஒரு விளக்கு கொளுத்து வைன்னு கரெக்டாக சொல்லிடுறீங்க. ஒரு இடம் பாருங்கள் அடிச்சுன்னா, ஏன்ப்பா அப்படி அடிச்சது, கொஞ்சம் திறந்து விடுப்பா, காற்று போகட்டும்ப்பா, வெளிச்சமாக இருக்கட்டும்ப்பா. அந்த வெளிச்சம் வருவதற்கான வழியெல்லாம் தேடக்கூடிய நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் உள்ள இருளை நீங்கள் போக்கத்தக்கதாய் உன் வாழ்க்கையில் வெளிச்சம் வரணும்னா என்ன பண்ண தெரியுமா, ஒரு காரியங்களை செய்ய வேண்டும். அது கீழே பாருங்க, 13ஆம் வசனத்தை வாசிக்கும் போது பாருங்க. களியாட்டும் வெறியும் வேசித்தனமும் காம விகாரமும் வாக்குவாதமும் பொறாமையும் உள்ளவர்களாய் நடவாமல் பகலிலே நடக்கிறவர்களைப் போல சீராய் நடக்க கடவோம். அப்ப இந்த பகலிலே வெளிச்சத்திலே நடக்கக்கூடிய ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் எது இருக்காதா, இந்த களியாட்டம் வெறித்தனம் இருக்காதா. இன்றைக்கு களியாட்டம் ஒரு கூட்டத்துக்கிட்ட இருக்குது, வெறித்தனமும் இருக்கிறது. இது ரெண்டும் உன் வாழ்க்கையில் உள்ள வெளிச்சத்தை கெடுத்து கொண்டிருக்கிறது. வெளிச்சத்தம் உன்னிடத்தில் வராதபடிக்கு கெடுத்து கொண்டிருக்கு. அது மாத்திரமல்ல, வேசித்தனம், அல்லேலூயா, காம விகாரம். இப்போ இந்த வேசித்தனம், இந்த காம விகாரம், இப்படியாப்பட்ட காரியங்கள் செய்யக்கூடியவன் பாருங்க, எந்த மூலையில் ஒளிலாமோன்னு பார்ப்பான், எந்த சந்தில் இருக்கலாமோ, யாரும் என்ன பார்த்துடக்கூடாது என்பதை. ஆமாம், அதே போல் இதெல்லாம் மறைமுகமாய் செய்யக்கூடிய ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் வாக்குவாதத்தை எல்லாருக்கும் முன்பாக செய்ய ஆரம்பிப்பான். இது கூட இருள் தான் தெரிய மாட்டேங்குது உனக்கு. இது கூட இருள் என்பதை நீ புரிந்து கொள்ள மாட்டேன். இருள் என்ன பண்ணுது, உன்னை விட்டு கடந்து போகிறது. ஆனால் நீயோ அந்த இருளை கடக்க விடாமல் பிடித்து கொண்டவனாய் மாறுகிறாய். இப்போ உன் வாழ்க்கையில் ஒன்றும் தெரியாத மாடுப்பா, ஏன் உனக்கு மாத்திரம் பிஸ்னஸ் பண்ணதில்ல, உன் வாழ்க்கையில் வாக்குவாதம் இருக்குது. இந்த இருள் என்ன பண்ணுறது, உன் பிஸ்னஸை பண்ண விடாமல் பண்ணிடுமே. உன் வாழ்க்கையில் வேசிதான் இருக்குது. உன் வீட்டில் என்ன பண்ணுது, இப்படியாப்பட்ட குறைவான காரியங்கள், காமவிகரமான காரியங்கள் இருக்கும்போது எப்படி உனக்குள்ள அந்த இருள் போகும். இன்றைக்கு நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அப்போ பாரு, சினிமா தேட்டருக்கு ஓடுது, எதனால் ஒரு படம் போட்டால் போதும் நீ ஓடித்து. இந்த களியாட்டம், இந்த வெறித்தனம், நினச்சிங்களா, இவைகள் உன் வாழ்க்கையில் உள்ள வெளிச்சத்தை இல்லாமல் போக பண்ணுகிறது. இப்படியாப்பட்ட காரியங்களை ஒரு மனிதன் விட்டு விட வேண்டும். அல்லேலூயா. அடுத்தது, இந்த இருள் எப்படி இருக்குன்னா, பொறாமை கொண்ட மனிதனாக இருப்பான். ஒருத்தவங்க ட்ரெஸ்ஸு போட்டால் அப்படின்வான், என்னன்னா அவன் பொறாமை போகிறான்னு அர்த்தம். இந்த பொறாமை ஒரு இருள் என்பதை நீ அறிந்து கொள்ள வேண்டும். இப்படியாப்பட்டவர்களை ஒழித்து கட்ட வேண்டுமா, பகலிலே நடக்கிறவர் போல நீங்கள் சீராய் நடக்க வேண்டும் என்று வேதம் சொல்லுது. இந்த சீராக நடப்பதற்கு நீங்கள் முயற்சி எடுங்க. எத்தனையோ செய்தியை நான் கேட்குறேன் பாஸ்டர், எவ்வளோ செய்திகள் ரொம்ப பிரயோஜனமாக இருக்குன்னு நினைக்கிறீங்க. ஆனால் என்ன பண்ணுறதில்ல, செயல்படுத்துவதில்லை. செயல்படுத்தினா உன் வாழ்க்கையில் நீ உயர்ந்து இருக்க முடியும். அப்படி உயர்வதற்கு நீ தானே பண்ணல, இடம் கொடுப்பதில்லை. இப்படிப்பட்ட இருளான வாழ்க்கையை விட்டு நான் வெளியேற வேண்டும். இந்த இருளின் வாழ்க்கை உன்னை அழித்து விடும்.
உன் வாழ்க்கையில் ஏன்பா எல்லாம் நல்லா நீ மட்டும் ஏன் பண்ணுற, அவங்ககிட்ட ஒரு வெறித்தனம் இருக்குது. வெறித்தனம் எப்போ வரலாம்? குடிகாரங்கிட்ட தான் அந்த வெறித்தனம் இருக்கும். அவன் குடிச்சிட்டுன்னா அப்படி வெறித்தனமாக பார்ப்பான். வீட்டுக்கு வந்தால் ஒரு வெறித்தனமாக இருக்கும். என்னங்க இப்படி இருக்கிறானே குடிச்சிட்டாங்க. இந்த குடிக்காரங்கிட்ட அப்படிப்பட்ட காரியம் இருக்கும். ஒரு சில முரட குடிக்கவும் மாட்டான், அவன் மொட்டத்தனமாக இருப்பான், அவங்ககிட்ட அந்த வெறி இருக்கும். இப்படியாப்பட்ட ஒரு மனிதன், யாரெல்லாம் கோபம் அதிகமாய் உள்ளவர்களாய் காணப்படுகையோ உங்ககிட்ட அந்த வெறித்தனம் இருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு. ஒரு சில பாருங்க, நாய் பாருங்க அப்படி இருக்கும், மொட்டத்தனமாக இருக்கும். அது வெறி பிரச்சனை, கிட்ட போகாதீங்க, அது கடிக்காமல் விடவே விடாது. இந்த இருளான வாழ்க்கை இன்னைக்கு விட்டு விலக கற்றுக்கணும். அதுயா அடுத்தது பாருங்கள், 14 சொல்கிறார் பாருங்க, துர் இச்சைகளுக்கு நாம் என்ன பண்ணக்கூடாதா? துர் இச்சைகளுக்கு இடமாக உடலை பேணாமல் இருந்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை தரித்துக் கொள்ளுங்கள். அல்லேலூயா. இந்த துர் இச்சைகள் ஒன்று இருக்கிறது. தேவலாத்தமெல்லாம் இச்சை வைத்து கொண்டுனா இயேசு கிறிஸ்துவை தரித்து கொண்டோம்னா மாற முடியாது. நான் ஒன்றும் இல்லைங்க, இப்போ இந்த சட்டை போட்டுருங்க, இதுக்கு பதில் நான் வேறு ஒன்று போட்டு இருந்தேன்னா இந்த சட்டையை என்னால் போட முடியாது. ஏன் போடணும்னா மேலே என்ன போட்டிருக்கேன், வேற ஒரு காரியங்கள் என்ன பண்ணிட்டேன், ஒரு பிளாஸ்டிக்கில் ஏதோ ஒன்று மாட்டின்னு இருக்கிறதுனால, ஒரு கவசம் மாதிரி மாட்டிருக்கிற இந்த சட்டை என்னால் போட முடியாது, இந்த கையை மாட்ட முடியாது. என்னென்னா மேலே ஒன்று மாட்டிருக்கு பாருங்க. அப்போ இயேசு கிறிஸ்துவை ஒரு மனிதன் தரித்து கொள்ளணும்னா இந்த துர் இச்சைகள் என்ன பண்ண தெரியுமா, இந்த இயேசு கிறிஸ்துவை உனக்குள்ளே தரித்து கொண்டவனை மாற முடியாது. நீங்கள் எத்தனையோ கிறிஸ்தவர்களை பாருங்கள், அவன் பரான் அவன் மூஞ்ச பறான், அவனை பறான், எப்படி இருக்கான் பறான். ஏன்னா அவங்கெல்லாம் விகாரமாய் காணப்படுவார். ஆனால் உன்னை பார்க்குறவங்க யாருக்கு என்னன்னு சொல்ல தெரியுமா, இயேசுவையே பார்த்தது போல இருக்குன்னு சொல்லணும். உன்னை பார்த்தா அப்படி சொல்லணும். ஏன்னா இயேசு கிறிஸ்துவை நீ தரித்து கொண்டவன். ஒரு வெள்ளை உடையை உடித்து கொண்டு வாங்களேன், அழகாக வெள்ளையாக இருக்கிறப்பா இப்போ ஆடுவாங்க. ஒரு மஞ்சள் கலர் நல்ல மஞ்சள் நிறத்தில் நல்லா இருக்கிறோமா. அப்போ எந்த உடையை நாம் தரித்து கொள்கிறோமோ அது போல் நம்மளை தூரத்தில் நம்மனா காட்டும், கிட்ட வந்தாலும் அப்படி தான் காட்டும். இப்போ இயேசு கிறிஸ்துவை நீ தரித்து கொண்டவனாய் வரும்போது இந்த இயேசு உனக்குள்ளே வெளிப்படுவராய் காணப்படுவார். அல்லேலூயா. இப்படி அவர் உனக்குள்ளே காணப்படுவதற்கு நீ என்ன பண்ண, இடம் கொடுக்க வேண்டும். அப்போ இவைகளை நான் என்ன பண்ண வேண்டும், இவைகளை நான் எதிர்த்து நிற்கக்கூடியவனாய் மாற வேண்டும். அல்லேலூயா. இவைகளை நான் எதிர்த்து நிற்பதற்கு பிரயாசப்பட வேண்டும். இவைகளை நான் விட்டு விலகுவதற்கு பிரயாசப்படும். இப்படியாப்பட்ட காரியங்கள் எனக்குள்ள என்ன பண்ண வரக்கூடாது. இப்படி வருகிற காரியங்களை நான் எதிர்த்து நிற்கக்கூடியவனாய் மாற வேண்டும். எபேசியரில் நீங்கள் 6ஆம் அதிகாரத்தில் 11ஆம் வசனத்திலிருந்து 17 வரைக்கும் வாசிக்கலாம். அதில் பாருங்க ஒரு சில வசனம் மாத்திரமே வாசிப்போம். நீங்கள் பிசாசின் தந்திரங்களோடு எதிர்த்து நிற்க திராணி உள்ளவர்கள் ஆகும்படி தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தையும் தரித்து கொள்ளுங்கள். அதில் 17 வரைக்கும் நீங்கள் வாசிக்கணும். ஆனால் அந்த வசனத்தில் ஒரு வசனம் வாசிக்கும் போது நீங்கள் என்ன பண்ணுமா, தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தை தரித்து கொள்வதற்கு நீங்கள் என்ன பண்ண வேண்டுமா, ஒவ்வொரு நாளும் பிசாசுக்குரிய காரியங்களை எதிர்த்து நிற்கக்கூடியவனாய் மாற வேண்டும். அதெல்லாம் செய்ய மாட்டேங்க, பொறாம நான் பட மாட்டேங்க, அப்போ இப்படி பேசி தரமாங்க, நான் செய்ய மாட்டேங்க, சினிமா திரு நான் போக மாட்டேங்க. இப்படி நீ எதெல்லாம் எதிர்த்து நிற்க ஆரம்பிக்கிறாயோ இயேசு கிறிஸ்துவை நீ தரித்து கொண்டு ஒளியின் பிள்ளையாய் நீ மாற முடியும். இந்த ஒளியின் பிள்ளையாய் மாறுவதற்கு நீ பிரயாசப்பட வேண்டும். உன் பிரயாசத்தை தேவன் பார்த்து கொண்டிருக்கிறார். கர்த்தருடைய பிள்ளைகளை ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விஷயத்திலும் நீ தேவ உறவிலே நிலைத்திருக்க கற்றுக்கொள்ள வேண்டும். தேவ உறவு நமக்கு ரொம்ப முக்கியம். அப்போ இந்த ஒளியின் பிள்ளைகளாய் நீங்கள் மாற வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் பிசாசின் தந்திரங்களை எதிர்த்து நிற்கக்கூடியவனாய் மாற வேண்டும். தந்திரம் பாருங்க, நான் பொறாமப்படுத்து அது ஒரு இருள் எனக்கு தெரியாமல் போயிடுச்சுங்க. தெரியாமல் போயிடுச்சா, தந்திரமாக உன்னை ஏமாத்திருந்திருக்கான். இந்த தந்திரத்தை தெரிஞ்சுக்கினே இன்னைக்கு அதை செய்யாது. நான் இந்த நாளில் கவனிச்சு வெறித்தனமாக இருக்கிறது இது ஒரு பிசாசு தந்தை இருளுக்குள்ள இருக்கிறது எனக்கு தெரியாமல் போயிடுச்சு. சினிமா பார்க்கறது இது எனக்கு தெரியாமல் போயிடுச்சு. கவனிச்சிங்களா, இன்றைக்கி காம விகாரம் அதனால எனக்கு தெரியுங்க. பேசித்தனம் எனக்கு நல்லா தெரியும். இவைகள் தெரியும், ஒரு சில காரியங்கள் மறைந்திருப்பது தெரியாமல் போயிடுச்சு. சகலவித இச்சைகளும் ஒரு மனிதனுக்கு தெரியாமல் போகிறது. நாங்கள் ஒரு பப்பாளி பழத்து மேலே ஆசை வச்சு அது ஒரு இச்சைன்றீங்க நீங்கள். ஏங்க அது உன் பொருள் இல்லைல்ல, ஊராமட்டு பொருள் இல்லை. பாருங்கள், யாரெல்லாம் ஊராமட்டு பொருள் உடனே ஒரு இச்சை கொள்வது. இப்படியாப்பட்ட காரியங்களை இன்றைக்கி மாற்றி கொள்ள வேண்டும். இப்படி மாற்றி கொண்டால் மாத்திரமே உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் என்ன பண்ணணும்னா இந்த ஒளியை தரித்து கொண்டவனாய் மாற முடியும். அப்போ இந்த இயேசு கிறிஸ்துவை ஒரு மனிதன் தரித்தவனாய் மாற வேண்டும். அதற்காகத்தான் தேவன் நம்மளை அழைத்திருக்கிறார்.
எதிர்த்து நின்னா தானே நம்ம தடுத்து கொள்ள முடியும். வேணான்னு சொல்லணும். வேணாம், அது எப்படிங்க நான் வேணான்னு சொல்லிட்டு, ராஜாவுடைய உணவாச்சுங்க, இந்த ராஜாவுடைய உணவு நல்லா டேஸ்ட்டாக இருக்குமேங்க. இப்படி இச்சை கொண்டு அவைகளை சாப்பிட ஒரு கூட்டம் என்ன பண்ணுது, காத்து கொண்டிருக்கு. ஒரு மனிதனோ அவைகளை எதிர்த்து நிற்கிறார். இந்த ராஜாவினுடைய உணவினாலே எனக்கு என்ன பண்ணக்கூடாது, இந்த போஜனத்தை நான் பண்ண மாட்டேன், கொஞ்சம் பருப்பும் கவனிச்சிங்களா மரக்கறிகளும் கொஞ்சம் கொடுங்க, அவைகளே நான் என்ன பண்ண இந்த காய்கறிகளை சாப்பிட்டு விட்டு இருக்கிறேன். இல்லை ராஜா என்னை கேட்பாரு, நல்ல உணவு கொடுக்கலாம், நீங்கள்லாம் கொஞ்சம் முகம் வாடலாம் தான், 10 நாள் மாத்திரம் கொடுத்து பாருங்கள், முகம் வாடலாம் தான் நீங்கள் ஒன்றா கேளுங்க. அப்போ பாருங்கள், இவைகளை சாப்பிட்டு ராஜாவின் உணவினாலே தன்னை தீட்டுப்படுத்தி கொள்ளாதபடிக்கு அவைகளை எதிர்த்து நின்ற மனிதர்களுக்கு தான் ஆண்டவர் ஞானத்தை கொடுக்கிறார். ஒரு காரியம் மறைந்திருக்கிற ஒரு விஷயத்தை அவளுக்கு வெளிச்சமாய் காண்பிக்கிறார். எப்படி உங்களுக்கு இது தெரிஞ்சுது? இப்படி ராஜா கண்ட ஒரு சொப்பனத்துக்கு நீங்கள் எப்படி பதில் சொல்கிறீங்க? நான் ஒளியை தரித்து கொண்டேங்க, என்கிட்ட டார்ச் இருக்குது, நான் அடிச்சுன்னா என்ன பண்ணுவேன், அங்கே இருக்கிறது என்ன பொருள்னு தெரியும், அங்கே என்ன பூச்சி ஓடுதுன்னு கண்டுபிடிக்க முடியும், என்கிட்ட டார்ச் இருக்குது. இப்போது டார்ச்சு கையில் வச்சுருக்கணுங்க, எதுனா நீயே ஒளியாக மாறிக்கன்னா உன் வாழ்க்கையில் மறைக்க முடியாத ஒரு விஷயங்கள் இல்லை. அல்லேலூயா. அது உனக்கு ஓப்பனாக தெரியும், அது உனக்கு தெளிவாக காண்பிக்கப்படும். அப்போ தான் அவர் கரெக்டாக சொல்கிறார் அந்த சொப்பனங்களை, என்னென்ன நடக்க போகுது, என்ன காரியம் வரப்போகுது சொல்லுகிறார். பாருங்க, ராஜா பாராட்டுகிறார், ராஜா வெகுமதிகளை கொடுக்கிறார், ராஜா பாருங்க ஒரு உயர்ந்த ஸ்தானத்தில் வைக்கிறார். ஏன் தெரியுமா? ஒளி உள்ள மனிதனை உயர்த்தி வைப்பார்கள். ஒளியை கவனிச்சிங்களா மரக்காலத்தில் மூடி வைக்க மாட்டாங்க, அந்த ஒளியை எடுத்து போய் உயர்ந்த ஸ்தானத்தில் வைத்து பார்ப்பார்கள். உங்கள் வீட்டில் கரண்ட் கட்டாச்சு, ஒரு மெழுகுவர்த்தி கொளுத்தி அங்கே எங்கன்னா வைப்பீங்களா? உயரமான ஒரு இடத்துல வைத்து அந்த அறை முழுவதும் வெளிச்சமாக இருக்க வேண்டும். இந்த ஒளியை தரித்து கொண்ட ஒரு மனிதன் தான் இந்த தானியேல். இந்த தானியேலை உயர்ந்த ஸ்தானத்தில் வைத்து அழகு பார்க்கிறார்கள். அங்கே 120 பிரதானிகள் இருக்கிறார்கள். அந்த பிரதானிகளுக்கு மேலே ஒரு 3 பேர், அந்த 3 பேருக்கு மேலே யாருன்னு சொன்னால் இந்த தானியேல். பார்த்தீங்களா, இத்தனை பிரதானிகளுக்கு மேலாக சிறந்த மனிதனாய் மேலே நிற்கிற ஒரு மனிதன் யாருன்னா ஒளியை தரித்து கொண்ட ஒரு மனிதன். இன்றைக்கு நாம் ஒரு சின்ன காரியத்தை கூட எதிர்த்து நிற்க நமக்கு பலன் இல்லை. எப்படி வெளிச்சம் வரும் உன் வாழ்க்கையில்? எப்படி உன் வாழ்க்கையில் பகல் உண்டாகும்? பகல் சமீபமாய் வந்திருக்கிறது. இன்றைக்கு அப்படிப்பட்ட காரியங்களை நீ விட்டு விலகும் போது உன் வாழ்க்கையில் இந்த வெளிச்சம் காணப்படும். நீ வெளிச்சமுள்ளதாய் மாறுவேன், உன் குடும்பம் வெளிச்சமுள்ளதாய் மாறும், உன் வாழ்க்கை ஆசுவாதமாக இருக்கும். உனக்கு ஆண்டவர் நன்மை செய்ய வல்லவராக்கிறார். இப்படியாப்பட்ட வெளிச்சத்தை நீ தரித்து கொண்டு உன் குடும்பத்தாரும் தரித்து கொள்வதற்கு நீ ஆசையாக இருக்க வேண்டும். நான் தான் எப்படியோ வாழ்ந்துட்டேன், என் பிள்ளைங்க நல்லா இருக்கணும் படிக்க வைக்கிறதில்ல, படிக்க வைக்கிற உன் வாழ்க்கையில் நான் தான் தேவனை பற்றி சரியாக அறிந்து கொள்ளவில்லை, என் பிள்ளைகள் அப்படி மாறக்கூடாது. தேவனுடைய அன்பிலே நிலைத்திருக்க கற்றுக்கொள்ள வேண்டும், தேவனுடைய உறவிலே நிலைத்திருக்க கற்றுக்கொள்ளும். தேவன் உன்னை ஆசீர்வதிக்க வல்லவராக்கா, தேவனும் தேவையை சந்திக்க வல்லவராக்கா. ஜெபிப்போம். பரலோக பிதாவே, நமக்கு நாங்கள் நன்றி சொல்கிறோம். இப்பொழுதும் அன்றே இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிறவருடைய வாழ்க்கையில் யாருடைய வாழ்க்கை இருளாய் காணப்படுதோ அந்த இருள் நீங்கட்டும் ஆண்டவரே, இருள் நீங்கட்டும் ஆண்டவரே, வெளிச்சம் உதிக்கட்டும், வெளிச்சமாய் மாறும்படிக்கு ஜெபிக்கிறோம். ஆசீர்வதிங்க, பெரிய காட்சி எல்லாவற்றையும் பொறுப்பது இயேசு கிறிஸ்து ஜெபத்திற்கு நல்ல பிதாவே, ஆமென். காட் பிளஸ் யூ.